Good evening, children. Good evening, Miss. கமெண்டாங்கள இல்லையா? Good evening, Miss. குட் ஈவினிங் சொன்னா குட் ஈவினிங் உச்சாமா சொல்ல வேணும். நித்ரையா Yes. என்ன பிள்ளைகள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களே எத்தனை தூங்கிட்டு தான் எழும்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். Good evening, teacher. Good evening, Miss. Good evening. மிஷேல மாதிரி சொல்லுங்க அப்ப குட் ஈவினிங். என்ன மிஸ்? மிஷேல மாதிரி சொல்ல சொன்ன நான் குட் ஈவினிங். ரைட். ஓகே பிள்ளை. எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சுதா? How many of you are having your examination still you are doing? Oh, finish. முடிஞ்சதா இல்லாட்டி நடந்து கொண்டு இருக்குதா? முடிஞ்சது. முடிஞ்சது. அக்ஷயன் பேக். அக்ஷயன் இருக்கிறீங்களா? Yes, Miss. ஓகே ஓகே ரைட். ஓகே வாவ். எங்க இருக்கிறீங்க? இந்தியாவா? இல்ல நீங்க ஸ்ரீலங்கா வந்துட்டீங்களா? Miss, நாங்கள் இப்ப ரிட்டர்ன் ஆயிட்டோம். எங்க இருக்கிறீங்க விளங்கல? நான் இப்ப வீட்ல இருக்கிறேன், மிஸ். ரிட்டர்ன் ஆயிட்டோம். வந்துட்டீங்க. how is your health? Okay. Are you okay? Okay, Miss. Right. Okay, Miss. I'll call you. Okay. உங்களுக்கு ஸ்கிரீன் பார்க்க கஷ்டம்னா ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க அப்ப. கேட்கலாம் நீங்க, பிரச்சனை இல்லை. Okay, Miss. No problem. ரைட். ஓகே பிள்ளையர். அப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு தான் நாங்க இந்த புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். என்ன மிஷேல்? என்ன மிஷேல் சிரிக்கிறீங்க? No, miss. கவலையா இருக்கா மிஸ்ஸோட ஐசிடி கிளாஸ்? ஐயோ மிஸ்ஸோடையே திருப்பியா அந்த மாதிரி இல்ல யோசிக்கிறீங்க? மிஸ். ரைட். ஓகே. இப்ப பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்க, யாரார் தமிழ் மீடியம் யாரார் இங்கிலீஷ் மீடியம் இருக்கா சொல்லணுமா? வர்ஷினி ஸ்டக் ஆயிட்டா போல. ரைட். ஆரதி. ஆரதி இருக்கிறீங்களா? ஆரதி. எஸ். ஆரதி இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம்? இங்கிலீஷ் என்ன நீங்க? Yes, miss. இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது அக்ஷயன் இங்கிலீஷ் மீடியம். ஷனோஸ் காணிலியே. ரைட். வர்ஷினி இங்கிலீஷ் மீடியம் என்ன? யருணி தமிழ் மீடியம். யருணி தமிழ் மீடியம். ரைட். ஓகே, 1 minute children. யருணி தமிழ் மீடியம். யருணி தமிழ் மீடியம். மற்றது பவினாஷ் இங்கிலீஷ். மிதுசங்கர் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? Tamil medium, miss. நீங்க தமிழ் மீடியமா? ரைட். ஓகே ஓகே, நீங்க தமிழ் மீடியம். ரைட். 1 2 3 4 5 6 7 7 பேர் இருக்கிறாங்கப்பா நம்ம கிளாஸ்ல. ஆனா இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர் தான் இருக்கிறீங்க. 3 பேரை காணையில. ஷனோஷா காணையில. யருணி வருவா. வேற யாரு? அவினாஷை காணு. அவினாஷ் இப்பதான் பாரு. ரைட் ரைட். அவினாஷ் குட் மார்னிங். Good morning, miss. எப்படி அனுத்துல கொண்டாலும் நீங்க தூக்கமா? No, miss. குட் மார்னிங் சொல்றீங்க. நீங்க நினைச்சீங்க மிஸ் தூங்கி எழுப்பிட்டா வரேன் அப்படியா? ரைட். அவினாஷ் நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? English medium. இங்கிலீஷ் மீடியம். ரைட். ஓகே. அப்ப மிது சங்கமும் யருணியும் தான் உங்களுக்கு தமிழ் மீடியம். ஆரதி நீங்க முதல் தமிழ் மீடியத்துல இருந்தீங்க, இப்ப இங்கிலீஷ் மீடியம் மாறிட்டீங்க அப்படியா? Yes, miss. ஓகே ரைட். ஓகே சரி சரி. ஓகே பிள்ளையர். அப்ப இதுல யார் புதுசு? எங்கட மதுசங்கர் தான் புதுசு. மதுசங்கருக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். மதுசங்கர் அம்மா
பேரண்ட்ஸ் மீட்டிங் ஜாயின் பண்ணினவாவா மதுசங்கர்? இல்ல இல்ல மிஸ். ரைட், ஓகே. ஏன்னா மிஸ்ட கிளாஸ் டைம் போல நீங்க கவனமா வச்சுக்கொள்ள வேணும். பிறகு லிங்க்ல சில பல பிள்ளைகள் மாறும் டைம். ஏண்டா இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எப்ப எங்களுக்கு ஐசிடி 8:15 ஆனா இனி எப்ப ஐசிடி எங்களுக்கு தேர்ஸ்டே இருக்குது 7:15. சோ சில பல டைம் மாறி காட்டினா நீங்க அந்த டைமை யோசிக்க கூடாது. உங்களோட டைம் டேபிள் எழுதி வச்சிருக்க வேணும். சரியா? உங்களோட கொப்பில பின்னால உங்களோட டைம் டேபிள் இருக்க வேணும். ஓகே, விளங்குதா? பிறகு மிஸ் நீங்க போன கிரேட் 6ல யாரோ எனக்கு சொல்லிச்சோம், மிஸ் லிங்க்ல வந்து இந்த டைம் இருந்துச்சு, அதனாலதான் நான் இந்த டைமுக்கு ஜாயின் பண்ணேன். சில நேரம் பிள்ளைகள் இந்த மாதிரி தான், மிஸ் ஒரே லிங்கை பயன்படுத்துறதுனால டைம் 2 நாளைக்கு மற்ற நாளைக்கு மாறுபடலாம். சரி, அதனால பிறகு லிங்க்ட டைம் பார்த்து கொண்டிருக்கிறீல எல்லாரும் கட்டாயம் உங்களோட கொப்பில பின்னுக்கு டைம் டேபிள் எழுதி இருக்கணும். சரியா? ஓகேயா? நான் எப்பவுமே ஒரு 15 நிமிஷம் லேட்டா தான் தொடங்குறேன். நான் ஏன் லேட்டா தொடங்குறேன் நான் மிஷேல்? சொல்லுங்க பாப்போம். ஏன் லேட்? 15 நிமிஷம் லேட். மிஸ் நித்ரா ஒன்று இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கிறதால மிஸ் கொஞ்சம் 15 நிமிஷம் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் எஸ், மிஸ்ஸுக்கு வந்த பிள்ளைகள் 6 மணில இருந்து 9 மணி மட்டும் கிளாஸ். சரியோ? அதனால 15 நிமிஷம் வந்து மிஸ் வந்து எடுப்பேன். ஆனா டைமுக்கு மோஸ்ட்லி மிஸ் வந்து டைமுக்கு ஒன் பண்ணிடுவேன். சரியா? 8:15 8:15க்கு மிஸ் நிப்பேன். அப்புறம் லேட்டா வந்துட்டு மிஸ் நான் இப்பதான் வந்தேன், நான் ஒருக்கா முன்னுக்கு காட்டுங்க ஒருக்கா பின்னுக்கு காட்டுங்கன்னு சொன்னா கலைச்சு விட்டுருவேன். சரியா? நெட்வொர்க் ப்ராப்ளம் என்ன பிரச்சனை இல்லை பிள்ளைகள், அது சொல்லுங்க. ஆனா நீங்க படுத்திருந்து போட்டு எழுப்பி கொட்டாய விட்டுட்டு எழுப்பி வந்து நிக்கிறது இல்ல 7:15 கிளாஸுக்கு 7:45. ரைட்டா? ஓகே, அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் இது சங்கர். மற்றது நீங்க கிளாஸுக்கு வர முடியல, இன்னைக்கு வர முடியலன்னா இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? இன்ஃபார்ம் பண்ணிட வேணும். அப்படி பண்ணல அடுத்த கிளாஸ்ல ஹாயா வந்தீங்கன்னு சொன்னா மிஸ் எடுக்கவே மாட்டேன். நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, கிளாஸ்ல ஜாயின் பண்ண இயலாம இருக்கும். சரி, ஏனண்டா ஐவிங்ல நான் அப்படி செய்யல உங்களுக்கு. என்ன இனி மிஸ் கவனிப்பேன். 10 பேர் தான் மிஸ்கிட்ட இருக்கிறீங்க. 10 பேரும் மிஸ்கிட்ட கண்ணுக்குள்ள இருக்கிறீங்க. சரியா? நீங்க என்ன ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 10 பேரையும் பார்த்து கொண்டே இருப்பேன் மிஸ். சரியா? அதனால யார் யார் என்ன செய்றீங்க, கொலைப்படி விடுறீங்கன்னு எல்லாம் மிஸ்ஸுக்கு ஞாபகத்துல இருக்கும். 10 பேர் தானே ஞாபகத்துல இருக்கும். அதனால தப்பிக்க இயலாது. சோ அடுத்த கிளாஸ் வாரீங்கன்னு சொன்னா என்ன செய்ய வேணும்? மிஸ்ட சேனல்ல போய் நோட்ஸ் எழுதிப்படுது. அடுத்த கிளாஸ் வரணும். மிஸ் போன கிளாஸ் எனக்கு காய்ச்சல் மிஸ், நான் வரையில மிஸ், இந்த கதை கதைக்க கூடாது. ஓகே, வராட்டி பிரச்சனையே இல்லை எனக்கு. நோட்ஸோட அடுத்த கிளாஸ் வரணும். எப்படி நோட்ஸோட வர்றது மிஸ்? அப்ப என்னதுக்கு மிஸ் அப்ப அப்லோட் பண்றேன்? மிஸ்ஸுக்கு வர வேலை இல்லையா? காலையில எழுப்பி அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எழுதிட்டு வரணும்னு நோக்கத்துக்காண்டி தான் அது செய்திருக்கு. சரியா? மிஸ்ஸுக்கு வேற சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தருமே இல்ல, நீங்க மட்டும்தான். மிஸ் வந்து அந்த பப்ளிக்ல இல்ல. சரியா? உங்களுக்காண்டி மட்டும்தான் மிஸ் வச்சிருக்கிறேன். அதனால பாருங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாம் மிஸ்ஸுக்கு குறைவு. அது கிளாஸ் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். சரியா? சோ அதனால நீங்க ஒன்றும் பயப்படுத்தவில்லை. சோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றது யாரோடையும் ஷேர் பண்ணவும் தேவையில்லை பிள்ளை, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடவும் வேணாம். பிறகு தேவையில்லை. உங்களுக்கு மட்டும்தான் மிஸ் அதை வச்சிருக்கிறேன். சோ அதை பயன்படுத்துங்க. சரியா? உங்களுக்காண்டி மிஸ் யோசிச்சு செய்தா நீங்க பிறகு கொட்டாய் விட்டு போட்டு வாரதில்லை அடுத்த கிளாஸ். விளங்குதா? ரைட், இனி கவனமா இருக்கணும். இது சங்கருக்காண்டி தான் திருப்பி சொல்றேன் மிஸ். கிளாஸ் வர இல்லையான்னு சொன்னா நோட்ஸ் எழுதிட்டு வர வேணும். கிளாஸ் வர முடியலையா மிஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது பழக்க வழக்கம் பிள்ளைகள். அதுக்கு பிறகுதான் படிப்பு. விளங்குதா? நீங்க சரியான ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா படிப்பு தானா வரும். அதுவும் தானா வரும். சரியா? மிஸ் ஏற்கனவே சொன்ன நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல ஞாபகம் இருக்கோ தெரியா, மிஸ்ஸுக்கு வந்து நீங்க உங்களை 100 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எடுக்கணும் ஃபோர்ஸ் புஷ் பண்றது மிஸ்ஸோட வேலை இல்ல. மிஸ்ஸோட வேலை என்ன? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வர வைக்கிறது. இங்கிலீஷுக்கும் ஐசிடிக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் மிஸ் கொடுப்பேன்.
அத வச்சுக்கொண்டு 100 மார்க்ஸ் எடுக்கிறதும் 35 மார்க்ஸ் எடுக்கிறதும் ஆட்ட கையில இருக்கு. யார்ட்ட கையில இருக்கு? மிஸ்ஸுட கையிலயா? எங்கட கையில டீச்சர். உங்களோட கையில தான் இருக்கு. 35 மார்க்ஸ் எடுக்க போறீங்களா 100 மார்க்ஸ் எடுக்க போறீங்களா? சரியா? அடுத்தது உங்களோட பேரண்ட்ஸ். ஓகே, சோ நீங்க தான் 100 மார்க்ஸ். நான் 100 மார்க்ஸ் எடுக்கணும்னா வீட்டுல இருந்து படிக்கணும். மிஸ் படிப்பிச்சதை திருப்பி திருப்பி படிச்சாலே போதும். நீங்க பாத்துட்டு இப்ப நீங்க கிரேட் 7 படிக்கிறீங்க, செகண்ட் டேர்முக்கு வந்துட்டீங்க. கிரேட் 6ல இருந்து என்னோட இருக்கிறீங்க நீங்க எல்லாரும், அப்படித்தானே? மிஸ்ஸுண்ட பேப்பர்ஸுகள் நீங்க எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, பாடம் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கும் நீங்க கிரேட் 7க்கு ஐவிங்கால ஒரு கிளாஸும் இல்ல, மிஸ் மட்டும் தான் எடுக்கிறேன்டா. அதுக்கு நீங்க ஒரு 7 பேர் தான் மிஸ்ஸோட சேர்ந்தீங்க. ஏன் சேர்ந்தீங்க? ஏன் இணைஞ்சு கொண்டீங்க? சும்மா பம்பலா இருக்கலாமண்டா இணைஞ்சு கொண்டீங்க. எப்படி? ஏன் ஏன் விஷயம் விஷயம் சொல்லுங்க. விஷயம் ஏன் ஜாயின் பண்ணினீங்க? விஷயம் நெட்வொர்க் ப்ராப்ளம் போல, அப்படியா? ஆரதி சொல்லுங்க பாப்போம். ஆரதி, பிள்ளைகள் கேக்குதா?